ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு. இதோ அது வந்து அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளுமாகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிப்போக்கர் மூக்கை பொத்திக் கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் புதைத்துக் கொண்டிருப்பார்கள். நான் மகிமைப்படும் அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றித் திரிகிறவர்களோடு கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்க மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அந்த நகரத்துக்கு ஆமோனா என்று பெயரிடப்படும். இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள். மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலுமிருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தம் குடியுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்துப் போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமானமானவர்கள். நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள். இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் ரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தியாவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் இனிமேல் வரப்போகிற காலத்தில் நிறைவேறப் போகிறது. ஆனால் கர்த்தரோ அந்த சம்பவம் நிறைவேறிவிட்டது போல எங்கு தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். இதோ அது வந்து அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சம்பவம் இன்னும் நடைபெறவில்லை. ஆனால் கர்த்தரோ அது சம்பவித்தது என்று சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதி பண்ணுகிறார். கோகும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். கர்த்தரோ அவர்களுடைய யுத்த ஆயுதங்களை அவர்களுடைய கைகளில் இருந்து கீழே விழப்பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களை தம்முடைய பட்டயத்தினால் சங்காரம் பண்ணுவார். அவர்கள் எல்லோரும் மலைகளிலும் விசாலமான வெளிகளிலும் விழுந்து கிடப்பார்கள். கோகின் சேனைக்கு மகா பெரிய அழிவு உண்டாகும். அவர்களுடைய அழிவின் உக்கிரத்தை பற்றி கர்த்தர் இங்கு தெளிவாக சொல்லுகிறார்.
கோகும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தார் கோகுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவில்லை. கர்த்தரே கோகுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பட்டயத்தை எடுக்கவும் இல்லை, அதை உரையில் இருந்து வெளியே எடுத்து யாரையும் வெட்டவும் இல்லை. ஆனாலும் கோகும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் மலைகளிலும் விசாலமான வெளிகளிலும் விழுந்து கிடக்கிறார்கள். கோகின் ஆயுதங்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய ஆயுதங்களை அவருடைய கைகளில் இருந்து தட்டிவிட்டு அவற்றை கீழே விழப்பண்ணுகிறார். அவையெல்லாம் அக்கினியினால் எரியக்கூடிய மர ஆயுதங்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கோகோடு யுத்தம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் கீழே விழுந்து கிடக்கிற ஆயுதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளை தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். கோகின் ஆயுதங்கள் ஏராளமாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோகின் ஆயுதங்களை எரிப்பதே பெரிய வேலையாக இருக்கும். அவர்களால் தங்கள் வீட்டு வேலைகளை கூட சரியாக கவனிக்க முடியாது. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியில் இருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள். கோகும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் மலைகளிலும் விசாலமான வெளிகளிலும் விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுடைய ஆயுதங்களும் கீழே விழுந்து கிடக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் அந்த ஆயுதங்களையெல்லாம் அக்கினியிலே சுட்டெரிக்கிறார்கள். சில ஆயுதங்களை தங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து அவற்றை விறகுக்கு பதிலாக எரிக்கிறார்கள். கோகும் அவனுடைய இராணுவத்தில் உள்ளவர்களும் வெட்ட வெளியிலே செத்து கிடக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் செத்துப்போனவர்களின் பிரேதங்களை புதைக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கு இருக்கிறது. அங்கே இஸ்ரவேல் புத்திரர் செத்துப்போன கோகையும் அவனுடைய இராணுவத்தையும் புதைக்கிறார்கள். கர்த்தர் இந்த பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுக்கிறார். அங்கே துர்நாற்றம் வீசும். அதன் வழியாக கடந்து போகிற வழிபோக்கர் துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் தங்கள் மூக்கை பொத்திக் கொண்டு போவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அந்த பள்ளத்தாக்கிலே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைப்பார்கள். அந்த பள்ளத்தாக்கை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்று அழைப்பார்கள். இந்த பெயருக்கு கோகின் திரளான ஜனம் என்று பொருள். சத்துருக்களை சங்காரம் பண்ணுவது கர்த்தருடைய வேலை. மரித்து போன சத்துருக்களை அடக்கம் பண்ணுவது கர்த்தருடைய ஜனத்தின் வேலை. கர்த்தர் கோகின் சேனையை புதைக்கும் வேலையை இஸ்ரவேல் வீட்டாருக்கு கொடுக்கிறார். அவர்களை புதைக்க வேண்டிய இடத்தையும் கொடுக்கிறார். இது உப்பு கடலுக்கு அருகாமையிலோ அல்லது திபேரியா கடலுக்கு அருகாமையிலோ இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறார்கள். மரித்து போன மனுஷரை அடக்கம் பண்ணுவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. இது ஒரு நல்ல வேலை. செத்து போனவர்கள் நமக்கு அந்நியராய் இருந்தாலும் அவர்கள் நம்முடைய சத்துருக்களாய் இருந்தாலும் அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். கோகும் அவனுடைய இராணுவங்களும் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள். கர்த்தரோ அவர்களை புதைப்பதற்கு இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு உட்பட்ட நிலத்திலேயே ஒரு ஸ்தலத்தை ஒதுக்கி கொடுக்கிறார். அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு தம்முடைய ஜனத்தையே நியமிக்கிறார். மலைகளிலும் விசாலமான வெளிகளிலும் கோகும் அவனுடைய இராணுவங்களும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் செத்து கிடக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் செத்து போனவர்களை அடக்கம் பண்ணி தங்கள் தேசத்தை சுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களை புதைத்து தீர 7 மாதமாகிறது. இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் செத்து போனவர்களை புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தருடைய கிரியைகள் கீர்த்தியாய் இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றித் திரிகிறவரோட கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கு மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான்.
அந்த நகரத்துக்கு ஆமோனா என்று பெயரிடப்படும். இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையை புற ஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் கோகின் மீதும் அவனுடைய இராணுவத்தின் மீதும் தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை நீட்டி அவர்கள் மீது தம்முடைய பலமுள்ள கையை வைக்கிறார். அவர்கள் எல்லோரும் செத்து போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கோகோடு யுத்தம் பண்ணாமல் சும்மா இருக்கிறார்கள். புறஜாதி ஜனங்களோ இஸ்ரவேல் வம்சத்தாரையும் செத்துப்போன கோகையும் கோகின் சேனையையும் பார்க்கிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரே கர்த்தர் என்பதை புறஜாதியாரும் அறிந்து கொள்கிறார்கள். அவரே தங்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை இஸ்ரவேல் வம்சத்தாரும் அறிந்து கொள்கிறார்கள். கோகும் அவனுடைய இராணுவங்களும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் மலைகளிலும் விசாலமான வெளிகளிலும் விழுந்து கிடப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அவர்களை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கில் புதைக்கிறார்கள். 7 மாதங்களாக புதைக்கிறார்கள். இன்னும் புதைக்க வேண்டிய பிரேதங்கள் வெளியிலே கிடைக்கிறது. அந்த பிரேதங்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரை நியமிக்கிறார்கள். செத்துப்போனவர்களை கண்டுபிடித்த பின்பு அவர்களை புதைப்பதற்கு புதைக்கிறவர்களையும் நியமிக்கிறார்கள். இவர்களாலும் எல்லா பிரேதங்களையும் புதைக்க முடியாது. இன்னும் ஏராளமான பிரேதங்கள் விசாலமான வெளியிலும் மலைகளிலும் விழுந்து கிடக்கும். கர்த்தர் அந்த பிரேதங்களை பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் இரையாக கொடுக்கிறார். எசேக்கியேல் இதுவரையிலும் கர்த்தருடைய செய்தியை மனுஷருக்கு சொன்னார். இனிமேல் அவர் சகலவித பட்சிகளுக்கும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேலிடம், மனுபுத்திரனே, நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி என்னுடைய வார்த்தைகளை சொல்லு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட பிரகாரம் பட்சிகளையும் மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தம் குடியுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமானமானவர்கள். நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள். இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் ரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு நாளை குறிக்கும். அர்மகதோன் யுத்தம் ஒரு நாள் மட்டுமே நடைபெறும். அர்மகதோனில் ஒரு நாள் யுத்தம் நடைபெறும். அப்போது யுத்தத்தில் மடிந்த ஏராளமான ஜனங்களை இஸ்ரவேலர்கள் புதைக்க ஆரம்பிப்பார்கள். இவர்களை எரிப்பதற்கு காடுகளில் உள்ள மரங்கள் தேவைப்படாது. அவர்களுடைய வில்லுகளையும் அம்புகளையும் வளைத்தடிகளையும் ஈட்டிகளையும் சேகரித்து மரித்தவர்களை எரிப்பார்கள். கர்த்தர் பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பார். அர்மகதோன் யுத்தத்திற்கு பின்பு கோகுவும் அவனுடைய சேனையும் புதைக்கப்படுவார்கள். கோகுவின் சேனையில் 5 பகுதியினர் யுத்தத்தில் மரித்து போவார்கள். மரித்தோரின் எண்ணிக்கை திரளாக இருக்கும். இவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். ஆமோன் கோகு என்னும் பெயருக்கு கோகுவின் திரள் என்று பொருள். நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். இந்த கட்டளை வெளிப்படுத்தின விசேஷம் 19, 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகளைப் போல் இருக்கிறது. அர்மகதோன் யுத்தத்தில் மரித்தவர்களின் பிரேதங்களை ஆகாயத்தில் உள்ள பட்சிகளும் வெளியில் உள்ள மிருகங்களும் வந்து புசிக்குமாறு அவற்றுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இவ்விரண்டு வசன பகுதிகளும் மகா யாகத்தை பற்றி கூறுகின்றன. இஸ்ரவேலின் மலைகளில் கர்த்தர் இந்த மகா யாகத்தை செய்கிறார். இங்கு பறவைகளும் மிருகங்களும் வந்து திருப்தியாக புசித்து குடிக்கலாம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இது அர்மகதோன் யுத்தத்தில் நடைபெறும் சம்பவமாகும். கிறிஸ்து இந்த பூமிக்கு தம்முடைய தூதர்களோடும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடும் வருவார். அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும் பூமியை ஆளுகை செய்வார்கள். பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் போஜனம்.
பராக்கிரமசாலிகளின் மாம்சம், பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தம், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கடாக்கள், காளைகள், குதிரைகள், யுத்த வீரர்கள். அர்மகதோனில் தேவனுடைய சித்தம். என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள்.